இந்த வக்புன்றது என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க. அது இலகுவா சொல்லணும்னு சொன்னா, ஒரு காலத்தில் இப்ப யாரும் தன்னுடைய சொத்துக்களை வக்பு பண்றது இல்லை. இப்போ சமீபம் 20, 25, ஒரு 50 வருஷமாவே யாருமே வக்பு பண்றது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 100 ஏக்கர் இருந்துன்னா 200 ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பாக்குறானே தவிர அது நாணமா பள்ளிவாசலுக்கு இல்ல மதரசாவுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை. ஒரு காலத்தில் இந்த வக்பு சொத்துக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு சொத்தை வக்பு பண்றாரு. அது எதை அடிப்படையில் வக்பு பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பள்ளிவாசல், ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா, இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை பராமரிப்பு செலவுகளுக்காகவும் சொத்துக்களை பராமரிப்பு செய்வோம். அதாவது வக்பு பண்ணுவாங்க. இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும், இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும், இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வக்பு பண்ணுவாங்க. இதை ஒரு காலத்தில் ஒரு 100, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வக்பு பண்ணதுதான். அது எப்படின்னு சொன்னா, வக்பு பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க. என்னன்னா, இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வக்பு பண்றேன். இதுல வரக்கூடிய இந்த தொகையில ஏழை, வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வக்பு பண்றேன் அப்படின்னு உயில் எழுதி வச்சுட்டு, இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன், அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன், அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த ரத்த பந்த உறவுல தான் அந்த வாரிசு. இதுதான் வக்பு என்பது. இன்னொரு வக்பு இருக்கு, அதாவது பர்மனன்ட் வக்பு, டெம்பரரி. இன்னொரு வக்பு எப்படின்னு சொன்னா, அதே மாதிரி சொத்தை வக்பு பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை என்ன பண்ணலாம், மேற்பார்வையில் பண்ணலாம், பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருவாங்க. இந்த 2 தான் வக்பு. இந்த நிலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கள் இப்படி வக்பு பண்ணி அங்கங்க அவங்கவுங்க ஒவ்வொரு முத்தவல்லி அதாவது தலைவர்னு சொல்லக்கூடிய முத்தவல்லிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஒரு கட்டுப்பாடு, ஏன்னு சொன்னா இப்படி இந்த சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு அரசனுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வக்பு திருத்த சட்டத்தை இந்த இப்ப எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு அதை முறைப்படுத்துறாங்க. அப்படியே பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அது மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது. எப்படி ஒரு அறநிலைத்துறை கோயில்களை எல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காகவும் எப்படி அறநிலைத்துறை இருக்கோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு, இந்த வருமானம் பாத்தீங்களா, அந்த முத்தவல்லி தலைவராக இருக்கிறவர் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல், தர்கா மற்றும் மதரசாக்கள் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக 7% வக்போர்டு கொடுக்கணும். இதுதான் முறை. இதை வக்போர்டுன்னு சொன்னா, வக்போர்டு கிட்ட ஒரு பிட்டு நிலமும் இல்லை. அது இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவலி என்கின்ற தலைவர்கள் கிட்ட இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னா, இது ஒரு 10-15 தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா. நீண்டு வரும்பொழுது இதுல வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க. இந்த வாரிசுகள் நிறைய உருவாயிட்டும் போது அப்ப நான் தான் தலைவர், நீ தான் தலைவர்னு போட்டி, அந்த போட்டி போடும்போது அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க வக்போர்டு, அங்க வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லாரையும் உட்கார வச்சு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடந்துக்கணும் நிச்சயமா இல்ல. எவன் காசு அதிகமா கொடுக்குறானோ அவனை தலைவராகிட்டு போடுவாங்க. இந்த வக்போர்டு பக்கத்துல தான் இருக்கு. யார் சில்லறை கொஞ்சம் அதிகமா கொடுக்க அவர் தலைவர், சில்லறை கொஞ்சம் கம்மியா கொடுத்தோன்னே தலைவர் இல்ல. இது வக்போர்டு. இது போன்ற விஷயங்களை தான் இப்ப மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இப்ப இந்த சட்டங்களை முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும். இது எதுக்காக சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், பாபர் மசூதி இஷ்யூ பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 50 ஆண்டு அவங்க போராடினாங்க. அந்த பாபர் மசூதி அதுவும் வக்போர்டு சொத்து தானே. அது 50 வருஷம் போராடி இன்னைக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நீதித்துறை, அரசு, காவல்துறை, ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கையகப்படுத்துறாங்க. இப்ப அடுத்தது அவங்களுக்கு காசி, மதுரா, அப்புறம் யூபியில சம்பல்,
இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றணும் என்ன பண்றது? இந்த வக்போர்டே கைப்பற்றிட்டோம்னா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எப்படி வக்போர்டே நம்ம கையில எடுத்துக்கணும். அப்ப கையில எடுக்கணும்னா நேரடியாக கையில எடுக்க முடியாது. அப்ப இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும். இந்த திருத்தங்களை மாற்றணும் சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜான்வாபி பள்ளிவாசல் இருக்கு காசியில, அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது, அது அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு அங்க ஜான்வாபி பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி மதுரால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது, அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது. இப்போ சம்பல் மாவட்டத்தில் ஜாமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க, அங்க ஹரியரா கோயில் இருந்தது, அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்ப என்ன பண்றாங்க, அபகரிக்கணும். அபகரிக்கும் போது அப்போ இந்த வக்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம இலகுவா சுலபமா அதை நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தவனே என்ன பண்ணிருக்கணும், திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும், உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருக்கணும், ரத்து பண்ண சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, மாற்றம் பண்ணுங்க, கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு. அப்ப மத்திய அரசு என்ன பண்றான், ஒரு குழு நியமிக்கிறான். அந்த குழுவில் தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் ஒரு மெம்பர். அவங்க என்ன பண்றாங்க, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் போய் அந்த குழு விசாரிக்குது. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், ஆனா முக்கியமான நபர்கள் நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்க சேர்க்க மாட்டாங்க. அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்க போய் உட்காருவாங்க. அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, விளக்கமா கேட்கறாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான். இப்போ திமுக என்ன பண்ணுது, ரத்து பண்ணுன்ற. ஆரம்பமே கொண்டு வரும்போது அதை ரத்து செய்யும் சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு. ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும், சில பலதை மாற்றணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவன் அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான். இப்ப அடுத்தது என்ன தெரியுமா, நம்ம சமுதாய தலைவர்களுக்கு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு திறந்தே இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் யார் வேணாலும் போலாம், முதல்வரை சந்திக்கலாம். வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம், வெளியே வந்துட்டு அதாவது வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு. ஏண்டா வழக்கு தொடுக்கிறதாடா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு? இங்க நிறைய பேர் வழக்குன்னு இருக்காங்க, தம்பிக்கு தெரியும். வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா போறவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக, அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க. இன்னைக்கு உலமா சபைகள் கூட அங்கங்க பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க. ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமானை அழைத்து தாண்டா நீ கூட்டமே போடணும். ரெட்டை நாக்கு படிச்ச துரோகிகளை அழைத்தது நீங்க கூட்டம் போறீங்களே, தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு? தீர்வே கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, வெயில் நீங்க போயிருப்பீங்க, அங்க கலைஞர் அறிவாலயம், இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி அங்க கலைஞர் அறிவாலயம் இருக்கு. அந்த கலைஞர் அறிவாலயம் வக்பு சொத்துங்க. கலைஞர் அறிவாலயம் ஒரு வக்பு சொத்து. அது யாரும் நம்புவாங்களா? இப்பதான், அதாவது ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு 94-95 தான் என்ன பண்றாங்க, அங்க ஒரு 4-5 தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோடு இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வாடகை கட்டல அது கட்டல ரிவிஷன் ஆர்டரை கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க. வேக்கண்ட் இடம் யாருடைய கட்டுப்பாடுல, அது பக்கத்தில் இருக்காங்க அந்த வக்போர்டு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு, அந்த திமுக ஆட்சியில் இருந்த திமுக ஆள் தான் சேர்மன். திமுக வாட்ச்மேன் இங்க சேர்மனா இருப்பான். அவரு உடனே உத்தரவு போடுறாங்க. அந்த இடம் எப்படி 11,000 ரூபாய்க்கு வாடகை, எவ்வளவு 11,000 ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த குத்தகை விடுபடுத்து. அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஒரு நாள் வாடகை 5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்றான் திமுக வேற. இன்னொன்னு என்னன்னா, முஸ்லீம்களுக்கு இல்ல, முஸ்லீம்களுக்கு இல்லன்னு போர்டு இல்ல, அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல. எப்படி அசைவ உணவாளருக்கு அனுமதி இல்ல. ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிஎஸ்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொஞ்சமாச்சும் இருந்தனா இதெல்லாம் உணர்வாங்க. எப்படா இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கான் இவன், முதல்ல இந்த சொத்தை வக்போர்டு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த உரிமையை பத்தி பேசட்டும் அப்படின்னு சொன்னா அது நியாயம். இப்ப சகோதரி சொன்னா திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை விஷயம், திருச்செந்துறை அது வக்போர்டு தான்,
என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த இது எப்படின்னு சொன்னா அது திருச்செந்துறை கிராமம்னு இருக்கான். கிராமம்னு அவ்வளவு பெரிய கிராமம் வக்பு. அது ஒரு காலத்தில் இப்ப ஒரு நீங்க ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னு சொன்னா மவுண்ட் ரோடு மட்டும்தான் சென்னை. இன்னைக்கு சென்னை சொன்னா நீங்க என்ன ஆகுது, திண்டிவனம் வரையிலும் சென்னைன்னு போகுது இருக்கா இல்லையா? அப்போ 100-200 ஆண்டுகளுக்கு அந்த திருச்செந்துறை கிராமம் வக்பு. அது 100 விழுக்காடு அதுக்குண்டான கெசட் இருக்கு, வக்னாமா இருக்கு. ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி, அதுவும் எச்ராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான். இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான், 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறான். ஆனா 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவன் எவனுமே சரி அதுக்கு பதிலடின்னு உடம்பு கூட கொடுக்கல. அது வக்போடு இடந்தாயா, நீ சொல்றதுதாயா பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா, இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல. பதில் சொல்லி இருக்கிறோமா இல்லையா? அந்த வக்போர்டு பக்கத்துல இருக்கு. அந்த வக்னாமாவுடைய அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சிலே காரி வீசி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல, சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வக்பு இடம். ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அது வாடகை வசூல் இருக்காமல் அப்படியே இருந்தது. அதே நேரத்தில் விற்க வேண்டும், வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்போர்டில் வாங்க வேண்டும் என்ற விஷயம் பாராளுமன்றத்தில் இதுவரையும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றீங்க? அப்ப என்ன ஊடகங்கள்லயும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி வக்போர்டு சொத்தை முஸ்லீம்கள் ஈஸியா ஆட்ட போட்டுருவான். ஒருத்தன் அன்னைக்கு வீடியோ பேசுறான், பார்த்தா எனக்கு வெக்கையா இருக்கு. எப்படின்னு சொன்னா 1 ஏக்கர் இடங்க இருந்து அதுல ஒரு 2 சென்ட் இடம் ஒரு பாய்க்கு நான் வித்துட்டேன்னா அந்த பாய் 2 சென்ட் இடத்தை வக்போர்டு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த 1 ஏக்கர் இடமோ அந்த வக்போர்டுக்கு போயிடுங்கன்றான். அடா பாவி, அப்படியாடா அபகரிச்சு வைக்கப்பட்ட இஸ்லாமியுடைய சொத்துக்கள் தான் நீங்க அபகரிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது, முஸ்லிம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கு. இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி, திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க, அனார்பாக் தர்கான்னு சொல்லி 350 ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா. அந்த தர்காவை என்ன பண்றாங்க, அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம், அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா. எப்படின்னா இந்துக்களுக்கு எப்படி முன்னாடி இருந்தா அவசகுணமா பார்ப்பாங்க. அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே, அடக்கஸ்தலம் தானே. அது அதனால என்ன பண்றாங்க, இதை இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா முடியல. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சாட்சியாத் யாரும் இல்ல, தமுமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெரும், அதன் பிறகு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை இரவோடு இரவா புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. வக்போர்டு போய் கேட்கணுமா இல்லையா? அப்ப வக்போர்டு சேர்மன் யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்புல, உண்மையான நேர்மையானவன் இருந்தானா, டேய் வக்போர்டு அதுவும் 300-400 ஆண்டு தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? பொத்து ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு. ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்க தானே, அவர் எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும்? அப்ப அந்த தர்காவை இடிச்சிட்டாங்க. வழக்கு போட்டாங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய அநியாயம். 400 ஆண்டுகளா நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையா தாக்கி பேசுவேன். ஆனா திமுக அழிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன்னு சொன்னா அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்ல, அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும்.